தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் குறிப்பாக அமித்ஷா அவர்களும் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தும் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னா 2026 திரும்பவும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை மலர செய்வோம், மீண்டும் பேக் டு பேக் டிஎம்கே ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இது திமுக வட்டாரத்துக்கும் மதச்சார்பற்றவர்களுக்கும் ஒரு ஹாப்பியான நியூஸாக இருந்தாலும், ஆனால் இதோட பின்னணியில் ஒரு மோசமான ஒரு விஷயம் காத்திருக்கு. ஒரு பெரிய பாரதூரமான விளைவுகள் தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியும் இதோட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இது கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திய கூட்டணி எதிர்த்து 56 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒன்றா கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த பரபரப்பான அரசியல் நகர்வுகள் பற்றியும் இதோட பின்னணி பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பேசலாம். என்னடா இது, பாஜகவும் ஆர்எஸ்எஸும் எதுக்காக மீண்டும் திமுக ஆட்சியை கொண்டு வரணும், அதனால அவங்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு பயன் இருக்குது, அதை நோக்கி தான் இந்த அரசியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு அடுத்த கட்ட விஸ்வரூபத்தை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்லிமெண்ட்டில் நம்ம நேற்று தினம் கவனிச்சிருப்போம். இந்த வின்டர் செஷனில் முன்னாள் மத்திய அமைச்சர் தற்போதைய நாடாளுமன்ற எம்பி திரு அனுராக் சிங் தாக்கூர் அவர் என்ன பேசினாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்து கோவில்களில் விளக்கேற்ற சொல்லி நீதிமன்றமே தீர்ப்பு போட்டிருக்கு. அந்த தீர்ப்பை அமல்படுத்த முயற்சி செஞ்ச இந்துக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டிருக்கு. அதை ஒரு சனாதன எதிர்ப்பு அரசியல் இங்கே நடந்துட்டு இருக்கு, ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அளவில் ரொம்ப காரசாரமான ஒரு பொய்யை எடுத்து அங்கே பேசியிருந்தார், பார்லிமெண்ட்டில் பேசியிருந்தார். அது கவுண்டர் பாலிடிக்ஸும் இந்தியா கூட்டணி மற்ற டிஎம்கேஸ் எல்லாம் அங்கே பேசியிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். பார்லிமெண்ட்டில் இது ஒட்டி பரபரப்பான விஷயங்கள் போயிட்டே இருக்கும் பொழுது, இது கூடவே நம்ம இன்னொரு விஷயம் கவனிச்சிருப்போம். ஒரு 120 எம்பிக்கள் எதிர்க்கட்சிகள், அதாவது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு 120 எம்பிக்கள் இந்த தீர்ப்பை வழங்கிய திரு தனி நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் ஓம் பிர்லாவை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்துருந்தாங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ அந்த விஷயத்தை எதிர்த்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதிகள், பிறகு பல்வேறு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், மற்ற நீதிபதிகள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 56 நீதிபதிகள் இந்த விஷயத்தில் எப்படி ஒரு தீர்ப்பு எழுதிய, ஒரு தீர்ப்பை வழங்கிய ஒரு நீதிபதிக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு எப்படி ஒரு விஷயத்தை பார்லிமெண்ட்டில் முன்னெடுக்க முடியும், இது கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்ற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இது நீதித்துறையினுடைய சுதந்திரத்தையும், பிறகு அரசியலமைப்பு சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி இருக்குது. ஸோ இதை வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வலியுறுத்தி தங்களோட குரலை ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரைட், உண்மையில் அவங்களோட பார்வை பார்த்தா கரெக்ட். ஒரு தீர்ப்பை வழங்கியதற்காக எப்படி இப்படி விஷயத்தெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக செய்வீங்களா அப்படின்றது கேட்குறது சரியான கேள்வி. நம்ம இங்கே இன்னொரு கேள்வி எழுது. ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்பு நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவுடைய குடியரசு துணைத் தலைவர் பதவி காலியாக இருந்துச்சு. ஜெகதீப் தன்கர் திடீர்னு ராஜினாமா செஞ்சுட்டாரு, அந்த பதவி காலியாச்சு. அதுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு என்டிஏ சார்பாக நின்ன வேட்பாளர் யார் நமக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இந்திய கூட்டணி சார்பாக நின்ன வேட்பாளர் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும், தெலுங்கானா சேர்ந்த உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் நிறுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதில் என்னன்னா, சுதர்சன் ரெட்டி அவர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படி விமர்சனம் பண்ணாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சொன்னார், அவர் இங்கே இருக்கக்கூடிய நக்சலிசத்தை ஆதரிச்சார், நக்சல் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் தான் சுதர்சன் ரெட்டி, அவருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். ஸோ உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஒரு 18 நீதிபதிகள், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள், மற்ற மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்றவர்கள் எல்லாருமே ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்கிறது முக்கியமான விஷயம். அது எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சுதர்சன் ரெட்டி அவர்கள் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்பொழுது சத்தீஸ்கர் மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய நக்சல் தீவிரவாதத்தை கவுண்டர் பண்ணுறதற்காக, அதை அடக்குவதற்காக மாநில அரசே என்ன பண்ணாங்க, ஒரு சல்வா ஜுடும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்து, அதில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து அந்த நக்சல் தீவிரவாதத்தை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. அது சட்டவிரோத நடவடிக்கை, அரசியலமைப்பு சாசனத்தை வயலேட் பண்ணக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை விசாரித்த திரு சுதர்சன் ரெட்டி மற்றும் அவர் பெஞ்ச், அந்த 2 பேர் கொண்ட பெஞ்ச் அதை ரத்து பண்ணாங்க. அந்த ரத்து பண்ண விஷயத்துக்காக அவர் நக்சல் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாரு, அவர் அந்த தீர்ப்பை கொடுக்காம இருந்தால் 2020 இந்தியாவில் நக்சலிசம்ங்கிறது ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசினார். ஸோ இந்த பேச்சுக்காக அமித்ஷாவை ஒரு 18 நீதிபதி கண்டிச்சாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்போ ஒரு 56 நீதிபதிகள் கிளம்பி வந்தாங்க, ஓய்வு பெற்ற நீதிபதிகள். அந்த கண்டனத்தை கண்டிச்சு, அந்த 18 நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சாங்க பார்த்தீங்களா, அதை கண்டிச்சு. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த 18 நீதிபதிகளுக்கும் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த 56 நீதிபதிகள் சொன்னாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போவும் அதே மாதிரி ஒரு 56 நீதிபதிகள் இந்த விஷயத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாகவும், அதே மாதிரி அந்த 120 எம்பிக்கள் அவரை இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவரை எதிர்த்தும் ஒரு கண்டன அறிக்கையை தெரியப்படுத்துறாங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம். ரைட், ஓகே. இப்போ நம்ம இன்னொரு கேள்வி எழுப்புறோம்.
இந்த லாஸ்ட் 1 இயரில் 2 நீதிபதிகளுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. இன்னொன்று கொண்டு வரப்பட்டது. அது யாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டெல்லி ஹைகோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்த திரு யஷ்வந்த் வர்மா, அவரோட வீட்டில் கட்டாக எரிஞ்ச நிறையில் பணம் கைப்பற்றப்பட்ட விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்து அது இன்னும் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. அவர் இன்னும் பணி நீக்கம் செய்ய முடியல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒன்று. இதுக்கு முன்பு இன்னொருத்தரையும் அதே மாதிரி பதவி நீக்கம் செய்யணுன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாங்க. அது யாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த சேகர்குமார் யாதவ். அவர் இதுக்காக RSS உடைய அமைப்பாக இருக்கக்கூடிய VHP, விஸ்வ இந்து பரிஷத்துடைய மீட்டிங்கில் போய் கலந்துக்கிட்டு இந்த நாடு பெரும்பான்மை மக்களுடைய அடிப்படையில் தான் இயங்குது, பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக தான் இயங்கிட்டு இருக்கு, ஸோ சிறுபான்மையினர் இங்கே வந்து அங்கே எந்த விதமான ரைட்ஸும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கம்யூனல் வயலன்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி, ஒரு கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சை கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் பதவியேற்றுக் கொண்ட ஒரு நீதிபதியை பேசினார் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சை நிறைந்த ஒரு விஷயம். அவருக்கு எதிராகவும் இந்தியா கூட்டணி பணி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து டேக் ஆஃப் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம். இப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடமையை செஞ்ச ஜிஆ சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக அதே மாதிரி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக இன்றைக்கி ஒரு 56 நீதிபதிகள் கிளம்பி வராங்க. நம்ம அவங்ககிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, இதே மாதிரி கடந்த காலத்தில் கடமையை செய்ய தவறிய திரு நீதிபதி சேகர்குமார் யாதவ் அவர்களுக்கும் யஷ்வந்த் வர்மா அவர்களுக்கும் எதிராக இவங்களோட நடவடிக்கை என்னன்ற நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு எதிராக அவர் தீர்ப்பு வழங்கிய விஷயத்துக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவித்த இந்தியாவோட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பேசினார். அவரோட தீர்ப்புக்கு அரசியல் உள்நோக்கம் கற்பித்து ஒரு விஷயம் பேசினார். அவருக்கு எதிராக இவங்க ஏன் வந்து எதுவும் பேசலை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வந்து எழ வேண்டியதாக இருக்குது. ஸோ நீதிமன்றத்தை வந்து நம்ம அரசியலை விட்டு விலைக்கு பார்க்க முடியாது, அதுவும் அரசியலோட கலந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து இதை பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் ஹைகோர்ட்டில் ரொம்ப மதுரை ஹைகோர்ட்டில் ஆர்குமெண்ட் ரொம்ப கிளியராக போச்சு. கோவில் நிர்வாக தரப்பும் தமிழக அரசு தரப்பும் கிளியராக சொன்னாங்க, அது வந்து தீபத்தூணை கிடையாது, அது வந்து சர்வேக்கல் அப்படின்னு சொன்னாங்க. நீதிபதி விட்டு கேட்டார், அதை சர்வேக்கல்னு சொல்கிறீங்கன்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவங்களும் விளக்கலாம் கொடுத்தாங்க. ஓகே, வந்து இப்போ அந்த விஷயத்தை பேசும்பொழுது ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறாங்க, இது கோவிலினுடைய உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம், கோவிலுடைய சாஸ்திர சம்பிரதாயம் சம்மந்தமான விஷயம், இதில் கோவில் தான் உச்சபட்ச முடிவு எடுக்க முடியும், நீதிமன்றத்தில் தலையிட முடியாது. அதே மாதிரி தனி நீதிபதி பிறப்பிச்ச அந்த உத்தரவு அப்படிங்கிறது மனுதாரனுடைய ஒரு தரப்பு வாதத்தின் அடிப்படையிலே வந்து அந்த தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ரெண்டாவது அவரோட வாதத்தை கூட கேட்காம தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லேயே அந்த தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு காரசாரமான வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ரொம்ப இந்த ஆர்கியூமெண்ட் காரசாரமாக போனதுக்கப்புறம் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் தலைமையிலான அந்த அமர்வு ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்போ தீபம் ஏற்றுறதுல பிரச்சனை இல்லை, தீபம் ஏற்றுறீங்க, ஆனால் அது எங்கே ஏற்றுறதில்ல அப்படிங்கிறதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இதை தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது நேற்று தினம் சரி ஓகே அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த வழக்கு இன்னும் 2 நாள் ஹியரிங் வரப்போது, என்ன விஷயத்தை நோக்கி நகரப்போது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் கிளியர் கட்டாக கோவில் சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தில், அது சுப்ரீம் பவர் வந்து கோவிலுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத கோவில் தரப்போட அட்வொகேட்ஸ் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நாளைக்கு இது அடுத்து வேறு மாதிரி சப்ஜெக்ட் நகர்ந்ததுன்னா இது உரிமையியல் வழக்கை தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ என்னன்னா, அமித்ஷா அவர்கள் நாளை மறுதினம் தமிழ்நாடு வர போகிறாரு. அவர் வருவதற்கு முன்பு இங்கே என்ன விஷயத்தை முயற்சி எடுக்க போகிறாரா, இப்போ ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் பரபரப்பாக போயிட்டுருக்கு, அதே மாதிரி கூட்டணி சார்ந்த விஷயங்களும் பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை சார்ந்த விஷயத்தையும் பேச போகிறாரு. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை அவர் கையில் எடுக்க போகிறாரு. ஏன்னா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்லிமெண்ட்லேயே அவர் வந்து இந்த விஷயத்தை எடுத்து பேசினார். எப்படி வந்து ஒரு நீதிபதிக்கு எதிராக நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்க, அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் அவர் பேசினாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இதை கையில் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இவரும் மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் இப்போ ரீசெண்டாக திருச்சி சமயபுரத்து பக்கத்தில் நம்ம மோகன் பகவத் வந்திருந்தார். அவர் அங்கே என்ன பேசினான்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்துக்கள் எல்லாம் ஒன்றா திரண்டு இருக்கணும், இந்துக்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கூட பட் அதை தன்னோட கருத்தெல்லாம் தெரிவித்தார். என்ன சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தில் தீர்ப்பு இந்துக்களுக்கு சாதகமாக தான் வருங்கிறத நான் நம்புகிறேன். இந்துக்கள் ஒன்றா சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தில் நம்ம வேணுங்கிறத பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வெளிப்படையாகவே வந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மத ரீதியான ஒரு பெரிய இனிஷியேட்டை எடுக்கிற அளவுக்கு வந்து அவர் தன்னோட கருத்தை தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ வந்து என்னென்னா, இந்த விஷயத்துக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து தமிழ்நாட்டு அளவில் இது முடிஞ்சிடும், தேவைப்பட்டால் தேசிய அளவில் இந்த பிரச்சனை அவங்க கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கொண்டு போயிட்டா தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நேற்றைய தினம் VHPயினுடைய தமிழ்நாடு புதுச்சேரியுடைய தலைவர்கள், அதாவது விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர்கள் நேற்றைய தினம் டெல்லிக்கு போயிட்டு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து இந்த விஷயம் சம்மந்தமாக புகார் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் அமித்ஷா அவர்கள் வரப்போகிறாரு. இந்த விஷயத்தை உயிர்ப்போடு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துக்காக ஒரு பிரச்சாரம் செய்கிறதுக்கும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கும் உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட மற்ற இந்தியாவில் அறியப்படக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபெமிலியராக இருக்கக்கூடியவங்க, மத சார்ந்த அரசியலில் ரொம்ப டீப்பாக இயங்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு பெரிய கேம்பெயினாக செய்ய போகிறாங்க. ஒரு பெரிய லெவலில் இந்த விஷயத்தை வந்து எலெக்ஷன் பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்குறோம். இதுதான் நல்லா தெரிஞ்ச விஷயமாப்பா. இதை வச்சு எப்படிப்பா வந்து நீங்கள் திமுக வெற்றி பெற போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனலான பிரச்சனை, மத ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முன் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல திமுக அழகாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இப்போ டேக் ஆஃப் ஆகாது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். எலெக்ஷன் காலகட்டமாக இருக்குது.
இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் இப்போ திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை ஃபோக்கஸ் பண்ணால் தான் அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படலன்னு போராடுறாங்க, அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய போராட்டம் இருக்குது, அரசு ஊழியர்களோட போராட்டம் இருக்குது, இந்த மாதிரியான பல்வேறு தரப்பினர்களோட போராட்டம் இருக்குது. ஸோ எலெக்ஷன் நெருங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் தீர்வு சொல்லி அதன் மூலமாக தான் வந்து மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்தணும். இவங்க அதை நோக்கி போகாமல் எதை நோக்கி போகிறாங்க, மத அரசியலை திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுத்துகிட்டு வேற ஒரு அரசியலை நோக்கி கொண்டு போகிறாங்க. இந்த அரசியலை திமுக ஈஸியாக காலி பண்ணி அவங்கள அப்புறப்படுத்திடுவாங்க. ஸோ வந்து இதில் இன்னொரு நெருக்கடி யாருக்கு இருக்குன்னா, பாஜக பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவுக்கு லாங் டைம் இது கெயின் கொடுக்க தான் போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோவில் நிர்வாகம் நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதத்தை கிளியராக வைக்கிறாங்க. மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற வகையில் இருக்கணும், பெரிய அளவில் பதட்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க தங்களோட கருத்துக்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு அமைதி ஏற்படணும், அதே மாதிரி இந்த விஷயத்தில் சுப்பீரியர் பவர் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்த வகையிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது, அந்த இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கைக்கு எதுவும் கேடு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ஆர்குமெண்ட் இருக்குது. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, இந்து கோயில்கள் அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்குதே தவிர அது வந்து ஒரு மத வெறியின் அடிப்படையில் இயங்கலை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். சப்போஸ் ஆர்எஸ்எஸோட பாலிடிக்ஸும் பாஜகவோட பாலிடிக்ஸும் இங்கே வந்து இன்டெப்த் ஊடுருச்சு அப்படின்னா கோவில்கள், அந்த கோயிலுடைய நிர்வாகம் எல்லாமே அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஸோ அது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இப்போ கை கொடுக்காட்டியும் லாங் டைமில் அவங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயத்தில் ஆர்குமெண்ட்ஸ் வச்சா கூட அது எடுபடாது. ஏன்னா கோவில்கள் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த தரப்பு வாதத்தினுடைய சுப்ரீரியர் பவர் அவங்களுக்கு போயிடும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஈஸியாக அவங்க நினைக்கிற பாலிடிக்ஸ் இங்கே செஞ்சலாம். இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான பாலிடிக்ஸ் இங்கே இருக்கிறதுங்கிறத தவிர்க்க முடியாது. இதில் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பாஜக பாலிடிக்ஸ் நமக்கு இப்படி தான் போகுது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாலிடிக்ஸ் கவனிங்களேன். இந்த விஷயத்தில் ஒரு டீப் சைலண்டில் இருக்காங்க. டீப் சைலண்டில் இருக்கிறதும் ஒரு ஆபத்தானது. சரி, அதை தாண்டி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதுவும் வெட்ட வெளிச்சமாக பாஜகவோட ஆதரவு ஸ்டாண்டாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று தினம் பேசியிருக்கிறாரு, திருப்பரங்குன்றம் அந்த மலை மீது இருக்கக்கூடிய தூண் வந்து தீபத்தூணா அல்லது விட்டா இவங்க திமுக சலவை தூண் கூட சொல்லுவாங்க, அதை துணி தூக்கிற கல்லுன்னு கூட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பேசுகிறார். இப்போ விஷயம் என்னென்னா, அது தீபத்தூணா துணி துவைக்கிற கல்லா என்னங்கிறது செகண்டரி. அது வந்து தொழில் ஆய்வாளர்கள் நிரூபிக்கிட்டோம், அதை செகண்டரி பார்த்துப்போம்னு வைங்களேன். இப்போ எதுக்கு வழக்கத்துக்கு மாறாக ஒரு விளக்கை ஏற்ற வராங்க, அதோட பின்னணியை அவங்க என்ன நினைக்க விரும்புகிறாங்க, என்ன ஒரு விஷயத்தை நிறுவனம் நினைக்கிறாங்க, அதோட பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அதிமுக கவலைப்படணும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த மாதிரியான விஷயத்தில் பாஜக எடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் முன்முயற்சி செய்யக்கூடிய இந்த அரசியலுக்கு பின்னாடி போய் அவங்க நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு பெரிய பாரதூரமான விளைவு ஏற்படுத்த போது ஒரு பெரிய நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மோசமான இடத்துக்கு கூட இந்த அரசியல் இட்டு செல்லும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய இந்த தொலைதூர அரசியல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அரசியலுக்கு மாற்றாக ஒரு பண்பாட்டு அரசியலை திராவிட இயக்கங்கள் செய்யணும். திமுக அப்சல்யூட்லி அது எலெக்ஷன் பாலிடிக்ஸு, எலக்ட்ரல் கட்சி, அது அதை நோக்கி தான் பயணிக்க போது. மற்ற திமுக ஆதரிக்கக்கூடிய பண்பாட்டு அரசியல் இயங்கக்கூடிய அமைப்புகள் அந்த அரசியலை இங்கே கிளியர் கிட்ட கிரவுண்டில் செய்யும் பட்சத்தில் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு கவுண்டர் பாலிடிக்ஸ் மூலமாக இங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பேலன்ஸாக கொண்டு போக முடியும். இல்லாத பட்சத்தில் அந்த பக்கம் கை ஓங்கும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டுடைய தொலைதூர இலக்கு. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி பாஜகவும் ஆர்எஸ்எஸும் லாங் டைம் ஸ்ட்ராட்டஜியோட வராங்க. அதுக்கு கை கொடுக்குற வகையில் இந்த பாலிடிக்ஸ் போய் முடிய போது அதை நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட விருப்பமாக இருக்குது. அடுத்த கட்டமாக அந்த சப்ஜெக்ட்ஸ் எதை நோக்கி நகரதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.